ஈரோடு மாவட்டத்தில் பெருந்துறை அருகே அமைந்துள்ளது சென்னிமலை முருகன் கோவில். இந்த கோவில் மலைக்கோட்டை என்றும் அழைக்கப்படுகிறது. சென்னிமலை மலைமீது இயற்கையாகவே சிவபெருமானின் லிங்க ரூபம் இருந்ததாகவும் அங்கு முனிவர்கள் தவம் செய்ததாகவும் புராணங்கள் கூறுகின்றன. பின்னர் முருகப்பெருமான் சிவபெருமானின் அருளால் இம்மலையில் அவதரித்து தங்கியுள்ளார் என்று நம்பப்படுகிறது. முருகப்பெருமான் இங்கு சென்னிமலை ஆண்டவர் அல்லது சென்னிமலை முருகன் என்ற பெயரில் அருள்பாலிக்கிறார். இவருக்கு வேலாயுதம் வேல் பிரதான ஆயுதமாக உள்ளது. மலையின் உச்சியில் அமைந்துள்ளதால் பக்தர்கள் ஏறத்தாழ 1320 படிகளை ஏறிச் செல்ல வேண்டும். சுவாமி தரிசனத்துக்குப் போகும் பக்தர்கள் வலதுபுறமாக சின்னந்தாழி எனப்படும் இடத்தில் வழிபட்டு மலையையே சுற்றி வருகின்றனர். கோவிலின் கட்டிடக்கலை சிறப்பாகவும் தொன்மையான சித்தர்கள் இம்மலையில் தவம் செய்ததாகவும் குறிப்பிடப்படுகிறது. இந்த கோவிலில் ஆண்டுதோறும் தைப்பூசம் பங்குனி உத்திரம் சூரசம்ஹாரம் போன்ற விழாக்கள் மிகுந்த சிறப்பாக நடைபெறுகின்றன. சென்னிமலை முருகன் கோவில் ஈரோடு மாவட்டத்தின் முக்கியமான 6 படை வீடுகள் பாணியில் சிறப்பு வாய்ந்தது. தினசரி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மலையை ஏறி சுவாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். இதனால் சென்னிமலை முருகன் கோவில் ஈரோடு மாவட்டத்தின் குன்றின் மேல் குமரன் என புகழ் பெற்று வருகிறது.